Realme oda first 5G phone December month la launch ஆக போகுது இந்தியால இல்ல சைனால launch ஆக போகுது அதுக்கு அப்புறம் லைக் மார்ச் மந்த்ல வந்து இந்தியால launch ஆக போகுது சோ அத பத்திய ஸ்பெக்ஸ் லீக்ஸ் கொஞ்சம் அபிஷியலா வந்திருக்கு கொஞ்சம் வந்து ரூமர்ஸ் வந்திருக்கு சோ அந்த Realme X50 பத்திய லீக்ஸை இந்த வீடியோல ஃபுல்லா பாப்போம் அபிஷியலா பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இது முன்பக்கமா இரண்டு கேமரா கொண்ட பஞ்ச் ஹோல் டிஸ்ப்ளேவோட வர போகுது சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃபோன் டூயல் 5G சிம் சப்போர்ட்டோட வர போகுது சோ அதனால ரெண்டு சிம்ஸ்லயும் நீங்க ஒரே டைம்ல 5G யூஸ் பண்ண முடியும் இது ரெண்டு தான் இப்போதைக்கு அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிருக்கு சோ இதை தாண்டி நிறைய விஷயங்கள் ரூமர்ஸா வந்திருக்கு சோ அது என்னன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே பத்தி சோ இங்க பாத்தீங்கன்னா 6.5 இன்ச் AMOLED டிஸ்ப்ளே கொடுக்க போறாங்க அது மட்டும் இல்லாம கார்னிங் Gorilla Glass 5 ஆல ப்ரொடெக்ட் பண்ணிருப்பாங்க சோ ஆப்வியஸா எப்பவும் போலமே இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வர போகுது அடுத்து கேமராஸ்னு பார்க்கும்போது பின் பக்கமா 4 கேமராஸ் இருக்கும் முன் பக்கமா 2 கேமராஸ் இருக்கும் சோ இந்த முன் பக்கம் 2 கேமரா பாத்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் கேமரா ஒன்று அதுக்கப்புறம் ஒரு 2 மெகா பிக்சல் கேமரா பின்பக்க கேமரான்னு பார்க்கும்போது ஒரு 64 மெகா பிக்சல் கேமரா அதுக்கப்புறம் ஒரு 16 மெகா பிக்சல் கேமரா அதுக்கப்புறம் ஒரு 8 மெகா பிக்சல் கேமரா அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு 2 மெகா பிக்சல் கேமரா இருக்கும் அதுக்கப்புறம் LED ஃபிளாஷ் கண்டிப்பா இருக்கும் Realme X50ல பேட்டரின்னு பார்க்கும்போது இங்க 4100 mAh பேட்டரி எதிர்பார்க்கலாம் ஏன்னா லைக் நார்மலா Realme போன்ஸ்ல பாத்தீங்கன்னா 4000 mAh பேட்டரி தருவாங்க சோ அடுத்து சார்ஜிங்னு பாத்தீங்கன்னா மினிமம் 30 வாட் சார்ஜரும் மேக்ஸிமம் 50 வாட் சார்ஜரும் வர வாய்ப்புகள் இருக்கு ஸோ 50 வாட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன Realme X2 ப்ரோவோட பாக்ஸ்லேயே கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த 50 வாட் சார்ஜரால் 30 நிமிஷத்தில் 4000 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ண முடிஞ்சுது ஸோ 50 வாட் சார்ஜர் கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கும் அடுத்தது Realme X50யோட ஸ்டோரேஜை பற்றி பார்ப்போம் ஸோ இதில் 2 ரேம் வேரியண்ட்டில் வர வாய்ப்புகள் இருக்குது 8GB ஒன்று அதுக்கப்புறம் 12GB 8GBக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128GB இருக்கும் 12GBக்கு பார்த்தீங்கன்னா 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கும் கண்டிப்பா இது UFS 3.0 சப்போர்ட்டோட வர வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அடுத்தது Realme X50யோட OS பத்தி பார்ப்போம் கண்டிப்பா இது கலர் OS ஓட தான் வரப்போகுது இது மார்ச்ல இந்தியால லான்ச் ஆக போறதுனால கண்டிப்பா கலர் OS 7ஓட லான்ச் ஆக வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அது மட்டும் இல்லாம Android 10 மேல பில்ட் பண்ண கலர் OS இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அடுத்தது Realme X50யோட ப்ராசஸரை பத்தி பார்ப்போம் ஸோ இதுல தான் பெரிய கன்ஃபியூஷனே போயிட்டு இருக்கு ஸோ ஒரு சில ரூமர்ஸ் என்ன சொல்லுதுன்னா இது Snapdragon 855 ப்ளஸ் சிப்செட்டோட வரும்னு சொல்லியிருக்காங்க அதே சமயம் Snapdragon ரீசெண்டாக லான்ச் பண்ண Snapdragonோட 700 சீரியஸும் 5G சப்போர்ட்டோட ஒரு சில சிப்செட்ஸ் இருக்கு குறிப்பாக 735 அந்த மாதிரி சிப்செட்டோட வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இருக்குன்னு சொல்றாங்க ஸோ ரெண்டு டிஃப்ரெண்டா இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ ப்ராசஸர்னு பார்க்கும்போது ஸ்டில் அண்டர் கன்ஃபியூஷன்னே சொல்லலாம் ஒன்று 735 வரலாம் இல்லது Snapdragon 855 வரலாம் ஸோ இதுதான் இதை பற்றிய லீக்ஸ் ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா Redmi K30 லான்ச் ஆக போகுது ஸோ அதுலேயும் முன்பக்கமாக பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே இருக்க போகுது குறிப்பாக 2 கேமராஸ் இருக்க போதும் இதுலேயும் 2 கேமரா இருக்குது ஸோ பேக் சைடில் ஆப்வியஸாக 4 கேமரா செட்டப் இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் பேட்டரி ஆல்மோஸ்ட் 4100 இந்த இதில் தான் இருக்க போகுது ஸோ அதுவும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும் ஸோ இதுலேயும் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது Realme X50 Redmi K30 ரெண்டு ஃபோன்ஸும் ஆல்மோஸ்ட் சேம் தான் ஸோ ஸ்பெக்ஸ் வைஸில் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை ஸோ ப்ராசஸர்னு பார்க்கும்பொழுது இங்கே MediaTek தரலாம் அதுக்கப்புறம் இங்கே Qualcomm தரலாம் அதுதான் நான் மேஜராக நோட்டீஸ் பண்ண ரெண்டு இது ஸோ இந்த ரெண்டு ஃபோனுமே பார்த்தீங்கன்னா 5G ஃபோன்ஸ் ஸோ கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ரெட்மியோட K30 இந்தியாவில் லான்ச் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா Realme X50 லான்ச் ஆகும் ஸோ இந்தியாவில் இன்னும் 5Gயே வரல 2021 22 23 எப்போ வேணால் ஆகலாம் இந்தியாவில் இன்னும் 5Gயே வரல அதுக்குள்ளே 5G ஃபோன்ஸ் வரப்போதை பற்றி நிறையா லீக்ஸ் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எல்லாம் போயிட்டுருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் எனக்கு என்ன நினைக்கிறீங்க 5G ஃபோன்ஸ் வந்தால் வாங்குவீங்களா இல்லை அதர் ஸ்பெக்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபோன்ஸ் வாங்குவீங்களா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் பிடிக்கலாம் தம்ஸ் அப் மறக்காமல் கம்ப்யூட்டர் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இது மாதிரி லீக்ஸ் வீடியோஸ் போடும்பொழுது அல்லது டெய்லி டெக் நியூஸ் அது மாதிரி வீடியோஸ் எல்லாம் நான் போடும்பொழுது நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும் பாய்